என்ன சொன்னாருன்னா, அதாவது ஊழல் என்பது மனித உரிமை மீறல்னாரு. ஊழல்ன்றது பொறுத்த வரைக்கும் கரப்ஷன் ஆக்ட் இருக்குது. அது வந்து கரப்ஷன் ஆக்ட்ல அவங்க தண்டனை கொடுக்க போறாங்க. அதிகபட்சம் 4 வருஷம் கொடுக்க முடியும். அதுல எங்க மனித உரிமை மீறல் வந்ததுன்னா, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. குன்கா அது கொடுக்குறாங்க. அந்த தனி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு கொடுக்குறாங்க. இந்த வழக்கு தமிழ்நாட்டில் நடந்து அரசியல் ஊழல்வாதிகளை வந்து மாத்துறாங்க. எங்க மாத்துறாங்க? இது பெங்களூருக்கு இந்த கேஸை மாத்தினாங்க. எதுக்குன்னா இங்க சரியா நடைபெறாதுன்னு. சரி, அந்த வழக்கில் கொடுத்த தீர்ப்பை வந்து ஊழல் மனித உரிமை மீறல் அப்படின்னா, அப்படி சொல்லும் போது நான் வந்து பாக்குறேன். அப்ப என்னன்னா, நீ வந்து என்ன பண்ற? ஒரு அரசாங்க அதிகாரி, ஒரு பொறுப்புல இருக்க. நீ வந்து ஒரு அரசியல்ல இருந்து கட்சி மூலமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. நீ நீ ஒரு திட்டத்துக்கு பணத்தை ஒதுக்குற. அந்த திட்டத்தை பார்த்து அந்த திட்டம் வந்து ஏழை மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய திட்டமா இருக்குது. ஒரு ரேஷன் அரிசியாவே இருக்கட்டுமே. அதுல நீ என்ன பண்ற? ஒரு 1000 பேரோட காசுக்கு போகாம நீ ஊழல் பண்ணி எடுத்து வச்சுக்கிற. இப்ப என்னாச்சு? ஒன்னால அத்தனை பேர் பட்னியா இருக்கிறான். அப்போ அவங்க எல்லாம் சோத்தை சேர்த்து நீ திங்கிற. அதாவது உரிமை கிடைக்க வேண்டிய ஒரு அரசாங்க உதவி கிடைக்க வேண்டிய இடத்துல அந்த பணத்தை நீ ஃப்ராட் பண்ணி எடுத்துட்டு போற. அப்போ இது ஊழல்ன்றது வந்து உன்னை மட்டும் பாதிக்கல, இங்க ஏழை மக்களை பாதிக்குது அப்படின்றதா மனித உரிமை மீறல். ஆக மனித உரிமை மீறல் பிரகாரமும் சரி, ஊழல் சட்டத்தின் பிரகாரம் 4 வருஷம் கன்ஃபார்ம்னு சுப்ரீம் கோர்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி அவங்க இருந்துட்டா வந்துட்டாங்க. அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஊழலுக்கும் இந்த மனித உரிமை மீறல். அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்ற ஒரே விஷயம், ஒருத்தன் கடன் வாங்கினா அது பினான்சியல் ஸ்டேட்டஸா பார்த்து நீ காலில் உண்டு குத்த கடன். புரியுதா? இதே சிவில் ஸ்கோர் குறைஞ்சதா நீ கொடுத்துருக்க மாட்டேன். சிவில் ஸ்கோர் குறைஞ்சிருந்தா நீ கடனை கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ கடனை கொடுத்துட்டு அவனை நெருக்கடி கொடுத்தா என்ன பண்ணுவான்? சரி, கட்ட வேண்டிய பணத்தை எப்படி கட்ட முடியும்? உனக்கு தேவை டாக்ஸபிள் இன்கமா கொடுக்கணும், அதுவும் பே பண்ணணும். எதுல? இந்த கூகுள் பேலையோ வேற ஏதாவது பேமெண்ட் மெத்தட்லயோ ரேசர் பேலையோ நீ பே பண்ணணும். அப்ப பே பண்ணும் போது இவன் டாக்ஸபிள் நியாயப்படி சட்டப்படி இந்திய சட்டத்துக்கு உட்பட்ட சம்பாதிச்ச பணத்தை கொடுக்க முடியாது. அதைத்தான் நான் சொல்றேன். இதைத்தான் டிஃபென்ஸ் நான் வைக்கிறேன். ஒவ்வொரு கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிசினஸ் லோனு, வீட்டு லோன் வாங்குறவங்களுக்கு ஆர்பிட்ரேஷன் வந்துச்சுன்னா இதுதான் நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸா வைக்க முடியும். அங்க போயிட்டு சார் உடம்பு சரியில்லை சார், இந்த மாதிரி சார் எனக்கு வந்து வேலை இல்லை சார், இதெல்லாம் சொல்லவே கூடாது. அது உடம்பு சரியில்லை நிறைய பேர் காரணம் சொல்லுவீங்க. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன், கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.